வணக்கம். கோடையினுடைய வெப்பத்தில் எல்லாரும் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கோடை காலத்தில் ஒரு தொல்லை என்னென்னா, அதிக அளவு நமக்கு வியர்க்க ஆரம்பிக்கும். அதை நாம் யாருமே விரும்புறதில்லை. ஆனால் நம்ம உடம்பு வியர்க்கிறத விரும்புது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, கோடையில் சூழலுடைய வெப்பநிலை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம உடம்பு என்ன பண்ணோம் அப்படின்னா, சூழல்லேருந்து வெப்பத்தை வாங்கிவிடும். ஆனால் பாருங்கள், நம்ம உடம்பில் உள்ள உறுப்புகள் சீராக இயங்கணும் அப்படின்னா உடம்பிலோட வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸாக தான் இருக்கணும். ஆனால் நம்ம உடம்பு சூழல்லேருந்து வெப்பத்தை அதிக அளவு வாங்கிட்டதால் நம்மளோட உடம்பினுடைய வெப்பநிலை அதிகரிச்சிடும். இப்போ உடம்போட வெப்பத்தை நம்ம குறைச்சாகணும். உடனே நம்ம மூளையில் உள்ள ஹைபாதாலமஸ் என்ன பண்ணோம், வியர்வை சுரப்பிகளுக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கும். அதிக அளவு வியர்வையை சுரப்பதன் மூலமாக உடம்போட வெப்பநிலையை உடனடியாக சமநிலை கொண்டு வாங்க அப்படின்னு. அதனால் என்ன பண்ணோம், நமக்கு வியர்க்க ஆரம்பிக்கும். வியர்த்தா எப்படிங்க உடலுடைய டெம்பரேச்சர் குறையும் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, அதிக அளவு ஏற்படக்கூடிய வியர்வை ஆவியாகணும். ஆவியாகிறதுக்கு வெப்ப ஆற்றல் தேவை. அந்த வெப்ப ஆற்றலை வியர்வை என்ன பண்ணணும், நம்ம உடம்புலேருந்து எடுத்துக்கும். இப்போ உடம்புலேருந்து வெப்ப ஆற்றலை எடுத்துருச்சு அப்படின்னா வியர்வை ஆவியாகி வெளியே போயிடும். இப்போ உடம்புடைய வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸுக்கு வந்துடும். சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த வியர்வை வெளியேற முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அப்போ தான் நம்ம ஃபேனை நோக்கி ஓடுவோம். அதற்கு என்ன காரணம்னா, காற்றில் ஈரப்பதம் கோடையில் அதிகமாக இருக்கும். ஆறு, ஏரி, குளம், குட்டையில் உள்ள நீர்கள்லாம் ஆவியாகி ஏற்கனவே வாட்டர் வேப்பர் அதிக அளவில் காற்றில் இருக்கும். அப்போ ஈஸியாக வியர்வை நம்ம உடம்புலேருந்து வெளியேற முடியாது. அப்போது வெளியேறணும் அப்படின்னா நம்ம சூழ்ந்து உள்ள காற்றை தள்ளி எட்ட விடணும். அப்போ தான் எவாபரேஷன் ப்ராசஸ் அதிக அளவில் நடக்கும். இந்த காரணத்துக்காக தான் அவசரமாக ஓடி நம்ம ஃபேனை போட்டுக்கிட்டு உட்காரோம். அப்படி ஃபேனை போட்டுக்கிட்டு உட்காரும் பொழுது எவாபரேஷன் ரேட் அதிகமாக இருக்கும். வியர்வை ஈஸியாக வெளியேறி உடம்பு குளிர்ச்சியாக உணரப்படும். இதுதாங்க வியர்வை நல்லதுன்னு சொல்கிறதுக்கான காரணம். நன்றி.